ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம 7th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் சீரீஸ்குள்ளே போகலாம். இப்போ முத்துவை தான் காட்டுறாங்க. கேரளாவில் முத்துக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்கார், பாபுன்னு சொல்லிட்டு. இவரும் சேட்டனோட ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அந்த ஆர்ஃபனேஜில். இவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசிட்டு க்ளோஸாக இருக்காங்க. இவருக்கு இப்போதைக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுனா பாபு தான். அப்படியே சீனை கட் பண்ணி ப்ரெசென்ட்ல தமிழ்நாட்டில் காட்டுறாங்க. பார்வதியோட ஹஸ்பண்ட் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு வராரு மதியானம் சாப்பாட்டுக்கு. பார்த்தா ஒய்ஃப் பேசிகிட்டு இருக்க சவுண்டு கேட்குது. ஒரு வாசல் வழியாக போகாமல் கொல்லையில் நின்று தான் ஒய்ஃப் பேசிகிட்டு இருக்காங்க ஃபோனு. சரின்னு போய் பார்த்தா ஒய்ஃப் அவங்க அம்மாவுக்கு கட்டு போடும்போது அவங்க வழியில் கத்துறத வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அதை வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்காங்க போல். அதுக்கு எக்கச்சக்கமான லைக் வியூஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அம்மாவும் இவ வீடியோ எடுத்து என் மான மரியாதையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இவரும் பார்வதியை கண்ணாப்பினான்னு திட்டிட்டு ஏண்டி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவத்தோட வீட்டுக்கு போகிறாரு. அப்புறம் அப்படியே ஆஃபீஸ்க்கும் வந்துடுறாரு. வீட்டில் இவங்க 2 பேர் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கேயே தாங்க படுத்திருக்காரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே. அப்போ ஒரு ஆள் வராரு. சார் எனக்கு எப்போ ரிவார்டு தருவீங்கன்னு கேட்க, என்ன ரிவார்டா, என்ன ஏன் சொல்கிற அப்படின்னு கேட்க, நீங்கள் இந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டிருக்கீங்களே சார் முத்துன்னு ஒருத்தர் ஃபோட்டோ, அவர் எனக்கு ஏற்கனவே தெரியும் சார். இவரை பற்றி தெரிஞ்சால் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா 10,000 ரிவார்டு தரேன்னு போட்டிருக்கீங்க. அதை பார்த்துட்டு தான் சார் வந்தேன்னு சொல்ல, சரி சார் எப்போ இவரை பார்த்தீங்க, எப்படி உங்களுக்கு இவரை தெரியும்னு சொல்லிட்டு பார்வதியோட ஹஸ்பண்டும் கேட்குறாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி முத்து மனநல காப்பகத்தில் இருந்தார் சார்னு சொல்ல, பார்வதியோட ஹஸ்பண்டுக்கு சாக்கு, என்ன மனநல காப்பகத்திலையா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அப்போ என்னவா சார் இருந்தீங்க, எங்கே இருந்தீங்கன்னு கேட்கும்போது, நானும் மனநலம் பாதிக்கப்பட்டு அந்த காப்பகத்தில் தான் சார் இருந்தேன் அப்படின்னு சொல்ல, போலீஸ் ஆஃபீஸருக்கு பயங்கர ஷாக்கு. சரின்னு இந்த இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணிக்கிறாரு. அப்புறமா வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா ஏதோ சொல்ல வராங்க. நான் இப்போ தான் வீட்டுக்குள்ளே வரேன், அதுக்குள்ளே லொடலொடங்கிறிய மாதத்தை இரு, நான் போய் உடுப்பை கழட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனவரை அவரோட ஒய்ஃபை தான் தேடுறாரு. வீட்டில் போனால் பார்வதியை காணும். எங்கே பார்வதியை காணுன்னு வந்து அவங்க அம்மாட்ட கேட்க, நீ தான் உடுப்பை கழட்டினோட தான் பேசணுன்னே இப்போ நான் பேசலாமாங்க, இவருக்கு கோவம் வருது. சரின்னு பக்கத்தில் இருக்க அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டுகிட்ட கேட்க, எங்கே என் ஒய்ஃபுன்னு கேட்க, அவங்க சொல்கிறாங்க, உன் ஒய்ஃபு குவச்சிக்கிட்டு மதியானமே அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுச்சுப்பான்னு சொல்ல, இவருக்கு பயங்கர கோவம். இப்போ என்னம்மா 7:30 இழுத்த அப்படின்னு கேட்க, நான் எதுவுமே சொல்லப்பா, நானே கால் உடஞ்சி வெளியில் இங்கே கிடக்கிறேன். அவள் பாட்டுக்கு 3 மணிக்கு வந்தால் நல்லா சோத்தை போட்டு நல்லா சாப்பிட்டா வயிறு முட்டை, அதுக்கப்புறம் பைய தூக்கிக்கிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா, என்ன காரணம் ஏதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்ல, இவரு சோகத்தோடய வந்து ஒய்ஃப் அம்மா வீட்டுக்கு குவச்சிட்டு போயிட்டாலே என்ன பிரச்சனைன்னு தெரில, ஏன்னா இவரு சோகத்தோட படுத்திருக்காரு. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் கேரளாவில் இருக்க நம்ம இன்ஸ்பெக்டரையும் ராமசாமியும் காட்டுறாங்க. நேற்று போய் பிரின்சிபலாக இருக்க தங்கச்சியை பார்த்தாங்க இல்லையா, இன்றைக்கி அவங்களோட அண்ணனை பார்க்க வந்திருக்காங்க. இவர் வெளிநாட்டில் வேலைக்காக போயிருந்தவர் வந்துட்டார் போல். இவர் எம்எல்ஏவாக இருக்கார். மீட்டிங்கை முடிச்சுங்க வந்தோடனே நான் வந்துட்டேன், வந்து பாருங்கன்னு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதான் பார்க்க வந்திருக்காங்க. இவர் வந்து அந்த சேட்டனோட பிஏவாக இருந்திருப்பாரு. அப்போ தான் முத்துவ சேட்டன் தமிழ்நாட்டிலேருந்து அழைச்சிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு இவர் இப்போ நடந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் இவர் சைட்லேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2005 நானும் முத்துவும் வந்து ஒரு மீட்டிங்காக வெளில போகணுன்னு சொல்லிட்டு சேட்டன் இருக்க இடத்துல சேட்டனை அழைக்கிறதுக்காக வந்தோம். அப்போ தான் ஜானியை நாங்கள் முதல்ல பார்த்தோம் சார். ஜானிக்கும் சேட்டனுக்கும் ஏதோ பணத்தகராறு நடந்துகிட்டு இருந்துச்சு. ஜானி வந்து 10 கோடி எனக்கு ஷேர் வேணும்னு கேட்டுட்டு இருந்தார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜானியும் சேட்டனும் சேர்ந்து பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பயே நிறைய காசு சேட்டன் ஜானிக்காக கொடுத்துருக்காரு. ஜானி நிறைய இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணவும் அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணிவிட்டு நம்ம சேட்டன் மட்டும் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்தார் சார். இப்போ மறுபடியும் அவனுக்கு ஏதோ லாஸு பண தேவை இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் 10 கோடி வேணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாரு. நாங்கள் அந்த டயத்தில் போனனால அங்கே நடந்த பிரச்சனையை பார்த்தோம். சேட்டனுமே எங்ககிட்ட அவனை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஜானி தான் அந்த ஆர்ஃபனேஜ்லேயும் வந்து பாம்பு போட்டு எக்கச்சக்கமான பிரச்சனை பண்ணது, இதனால 4 உயிர் போயிடுச்சு சார்னு சொல்லிட்டு இப்போ எம்எல்ஏவாக இருக்கிறவர் அன்னைக்கு நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு நடந்த பாம்பு பிளாஸ்டில் ஹீரோக்குமே நிறைய முதுகில் தீக்காயம் பட்டிருக்கோம். அதனால நாங்கள் அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருந்தோம். அவர் கண்ணை முழிச்ச உடனே கயல் எங்கன்னு தான் கேட்டார். கயல் நடந்த பாம்பு பிளாஸ்டில் இறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே முத்துக்கு பயங்கர வேதனை. ஸோ அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை தொடங்கலான்னு இருந்தாங்க. இந்த நேரத்தில் கயல் இறந்துட்டோன்னே அவர் பயங்கர வேதனையில் இருந்தார். 2-3 நாள் யார்ட்டையுமே சரியாக பேசலை. அந்த டயத்தில் சேட்டனும் இங்கே தான் இருந்தார். அவருக்கு எந்த வேலையும் அப்போதைக்கு இல்லாதனால கேரளாலே தான் தங்கியிருந்தார் எங்கள் கூட. இப்போ முத்துவை கூட இருந்து அவரோட பையன் மாதிரி அவரை ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தேத்திக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சேட்டன் வந்து முத்து மேலே பயங்கர ஒரு அளவு கடந்த அன்பு வச்சிருக்காரு.
இருக்காரு. இவருக்கு வந்து தமிழ்நாட்டுல வாட்ச் கடையில இவர பார்க்கும்போதே இவர் மேல அளவில்லாத நம்பிக்கை வந்திருக்கும். அதனால தான் இங்க அழைச்சிட்டு வந்திருப்பாரு. ஸோ இப்ப நம்பிக்கைக்குரியவரா ஆனனால தன் பையன் மாரியே சேட்டன் வந்து நம்ம முத்துவ பார்க்க ஆரம்பிச்சுடுறாரு. முத்துவுமே கொஞ்சம் கொஞ்சமா கயல் இறந்ததுலேருந்து வெளில வராங்க. சேட்டன் கூட நல்ல க்ளோஸ் ஆயிடுறாரு. சேட்டன் தான் இனிமேல் நம்மளோட உலகம், நமக்கு எல்லாமே அவருதாங்கிற மாரி ஹீரோ அவரோட மனச மாத்திக்கிட்டு சேட்டன் கூடயே இருந்திருப்பாரு. சேட்டன் வந்து ஆசையா ஒரு யானையும் வளர்த்திருப்பாரு. அந்த யானை கூட நல்ல ஹீரோ க்ளோஸ் ஆகி அது கூடயே தான் டைம் பாஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி இருக்கும்போது தான் ஆர்ஃபனேஜ்ல நடந்த பாம் பிளாஸ்ட்ட வந்து கேஸா ஃபைல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீசர் அவன புடிச்சு விசாரிக்கும்போது, அவன் இன்னும் நெறைய எக்கச்சக்கமான இல்லீகல் பிசினஸ்லாம் பண்ணது தெரிய வந்து, அவன ஜெயில்ல போட்டுர்றாங்க. ஜெயில்ல இருந்துகிட்டே சேட்டன கொலை பண்றதுக்கு ஆள் ரெடி பண்ணியிருக்காங்கங்கிற இன்ஃபர்மேஷன் சேட்டனுக்கு தெரிஞ்சு, நேராவே போய் அவன்ட்ட பேச பார்த்துருக்காரு. நம்மளோட ஈகோ பிரச்சனைனால மேலும் மேலும் நம்ம வந்து பிரச்சனைய வளர்த்துக்கிட்டே போக வேணாம். இதோட நிறுத்திர்லாங்க. அதெல்லாம் நான் நிறுத்த மாட்டேன். உன்னை கொன்னா தான் என்னோட ஆத்திரம் அடங்கும்னு சொல்லிட்டு ஜானி அப்பயே பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சேட்டன் என்ன நெனச்சாருன்னு தெரியல. அவர் பண்ண நெறைய பிசினஸ வித்துட்டு பணத்தையெல்லாம் நாங்க கடல் வழியா கொண்டுட்டு வந்தோம். எல்லாமே பிளாக்ன்னுலாம் நெனைக்காதீங்க. எல்லாமே ஒயிட் பணம் தான். நம்ம ஆன் ரோட் வழியா கொண்டுட்டு வந்தா நெறைய கமிஷன் குடுக்க வேண்டியது இருக்கும். கொண்டு வந்த பணத்துல பாதி போயிரும்னு சொல்லிட்டு தான் சார் நாங்க வந்து கப்பல் வழியா அந்த பணத்த கொண்டு வந்தோம்னு சொல்றாரு. ஸோ கொண்டு வந்த பணத்தையெல்லாம் அந்த ஆர்ஃபனேஜ்ல இருக்க ஒரு இடத்துல தான் அடுக்கி வச்சிருப்பாங்க. சேட்டனுக்கு வந்து காட்டுக்கு நடுப்புற ஒரு பிரைவேட் பங்களா இருக்கு. அந்த பங்களால ஒரு நாள் நைட்டு எல்லாரையும் எங்களெல்லாம் வர சொன்னாரு. வந்தவரு ஜானி வந்து என் மேலயும், முத்து மேலயும் பயங்கர வெறியோட இருக்கான். எங்க 2 பேரையும் கொன்னே ஆகணுங்கிற மாரி துடிக்கிறான். அதனால அவன சும்மா விட்டா நமக்கு நாளைக்கு பிரச்சனை தான் வரும். அதனால நான் எப்படியாவது அவனோட பிரச்சனைய முடிச்சு அவன தீர்த்து கட்ட பார்க்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயமா நான் வெளியூர் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. அதுவரைக்கும் நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. இப்போதைக்கு நான் வித்துக்கு நெறைய பணம் கொண்டு வந்து வச்சிருக்கேன் இல்லையா? அது எல்லாமே உங்களுக்கு தான். நீங்க எல்லாம் ஷேர் போட்டு எடுத்துக்கங்க. நாளைக்கு பின்ன எனக்கு எது ஆனாலும் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நீங்க ரன் பண்ணிட்டே இருங்க. பிசினஸ் ஆர்ஃபனேஜ் நடந்துகிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சேட்டனுக்கு கல்யாணம் ஆகல. அவருக்குன்னு குடும்பம் யாருமே இல்ல. அவருக்காக இருக்கவங்கள தான் அவர் குடும்பமா பார்க்குறாரு. அதனால தான் பணத்த நீங்க பிரிச்சு எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் போன சேட்டன் திரும்ப வரவே இல்ல சார். சேட்டன் போனதுக்கப்புறம் நம்மளோட முத்துவுமே நான் சொந்த ஊருக்கு போறேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் முத்து இறந்துட்டாருன்னு நீங்க சொல்லி தான் எனக்கே தெரியும்னு சொல்ல, சரி சார்ன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டரும் ராமசாமியும் கிடைச்ச தகவல்லாம் நோட்ஸா எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்ப ராமசாமிக்கு ஒரு ஃபோன் வருது. இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்ஃபனேஜ்ல வந்து நம்ம முத்து மேனேஜரா இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா? இப்போதைக்கு கரண்ட் மேனேஜரா இருக்கவர் ஃபோன் அடிக்கிறாரு. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பொண்ணு முத்துவ தேடி வந்திருக்காங்க சார் ஆர்ஃபனேஜுக்கு. நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நெக்ஸ்ட் எபிசோட் பார்ப்போம்.